ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். கோவை மலுமிச்சம்பட்டியை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார். என்ஜினியரிங் படித்துள்ள இவர் முழு வீச்சில் பால், நெய், தயிர் விற்பனையில் இறங்கியுள்ளார். ராஜேஷ் தனது தொழிற்சாலையிலேயே மாட்டுத் தொழுவம் அமைத்து இயற்கை முறையில் வளர்க்கப்பட்ட தீவனங்கள் கொடுத்து மாடுகளை வளர்த்து வருகிறார். எல்லா வகை மாடுகளும் பால் கொடுக்கிறது, விவசாயத்துக்கு பயன்படுகிறது. அப்படி இருக்க நாட்டு மாடுகள் மீது மட்டும் ஏன் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழலாம். இது குறித்து முழுமையாக விளக்குகிறார் ராஜேஷ். நான் ஒரு பேசிக்கலாக ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டுருக்கேன். ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன். நான் ஒரு 18 இயர்ஸாக இந்த மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ எனக்கும் இந்த மாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டு தான். பட் இருந்தாலும் இது ஏன் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில தாக்கங்கள் தான் அதுக்கு காரணம். ஒன்று எங்கள் மதருக்கு கேன்சர் வந்தது. கேன்சர் அவங்க ஷீ இஸ் நோ மோர். இன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்க. டாக்டர்ஸ்ட்ட போகும்போது சொல்லுவாங்க, அவங்க கொஞ்சம் அனீமிக்காக இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு நிறையா கால்சியம், ப்ரோட்டீனு இதெல்லாம் கொடுங்க, அதுக்கு நிறைய பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பால் அப்படிங்கிறது தான் தெரியும். பால் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால் அந்த பால்கள் நாங்கள் வாங்கி நிறையா கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ நம்ம கரெக்டாக தானே பார்த்துட்டு இருந்தோம், ஏன் நம்ம தாயை தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. பால்லே 2 வகை இருக்குது, A1, A2 அப்படிங்கிறது. A1னா என்ன, A2னா என்ன இப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகும்போது தான் A1 அப்படிங்கிறது நம்மளோட கலப்பின மாடுகள், கிராஸ் ப்ரீட் கவுஸ், அதாவது ஹால்ஸ்டன் ஃப்ரீசன், அப்புறம் இந்த ஜெர்சி, இந்த மாதிரி மாடுகள்லேருந்து வர்ற பால்கள் A1 டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்குது. A2 நம்மளுடைய நாட்டு இன மாடுகள், அதாவது இந்திய நாட்டு இன மாடுகள். நிறைய மாடுகள் இருக்குது, ஒரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு இனங்கள் மாறும். இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா இப்போ காங்கேயம் இருக்கும், உம்பளச்சேரி இருக்கும். இதே கேரளா எடுத்தோன்னா வெச்சூர், காசர்கோடு குட்டன், இந்த மாதிரி பல வகை வெரைட்டி மாடுகள் இருக்குது. நார்த் இந்தியன் மாடுகள்னு எடுத்துட்டோன்னா குஜராத், ராஜஸ்தான்லலாம் கிர்ரு, காங்கிரேஜ், தார்பார்கர், சாஹிவால், இந்த மாதிரியான மாடுகள்லாம் இருக்குது. இந்த திமிழ் இருக்கிற மாடுகள் எல்லாமே நாட்டு மாடுகள். இந்த நாட்டு மாடுகள் கொடுக்குற பாலில் A2 ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. சரி, இப்போ A1 ப்ரோட்டீன்னா அப்போ நம்மளுக்கு கெடுதலா இல்லை எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகும்போது தான் இந்த A1 அப்படிங்கிறது இட்ஸ் A1 பீட்டா கேசோமார்ஃபின் அப்படிங்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்குது. அது நம்மளோட உடம்பில் நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு டைஜஷன் கஷ்டமான ஒரு இதாக இருக்கும். அந்த A1 ப்ரோட்டீன் டைஜஷன் ஆகாது. அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அப்போ அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு நோய்கள் உற்பத்தி ஆகும். பேசிக்காக டயபெட்டிஸில் ஆரம்பித்து கேன்சர் வரைக்கும் போகக்கூடிய தன்மைகள் இருக்குது நம்ம லைஃப் ஸ்டைலை பொறுத்து. அப்போ A2, இப்போ A2 ப்ரோட்டீன் அதில் A2 டைப் ஆஃப் பீட்டா கேசோமார்ஃபின் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் நம்மளோட டைஜஷனை ஜாஸ்தி பண்ணுது. அப்புறம் இந்த BCM7 அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அது ப்ரொடியூஸ் பண்ணாமல் பார்த்துக்குது. அதுதான் நம்மளுக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் ப்ளஸ் டயபெட்டிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கான ரீசனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. ஸோ இதுதான் நான் யோசித்தேன், சரி ஓகே, நம்ம இப்போ இதை தெரிஞ்சிட்டோம், நம்ம தாயையும் தவற விட்டுட்டோம், இனி அட்லீஸ்ட் நம்மளால் யாருக்காவது முதல்ல என்னோடய குடும்பத்துக்கு என்னோடய பையன், பொண்ணு இருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல பாலை நம்ம வாங்கி கொடுப்போம். நான் பால் மாடு வைக்கணும், மாட்டு பண்ணை வைக்கணுங்கிறலாம் நினைக்கல. அப்போ வாங்கி கொடுப்போன்னு நான் தேடினேன். ரொம்ப நாள் தேடினதுக்கப்புறம் எனக்கு ஒரு இடத்துல ஒரு பண்ணை கிடச்சிது. அவர் ஒரு 5-6 நாட்டு மாடு வச்சு பராமரிச்சுட்டு இருந்தார். அப்புறம் அவர்கிட்ட நான் டெய்லியும் போய் காலையில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து இருக்குது. அவர் 15 கிலோமீட்டர் நான் போய் பால் வாங்கிட்டு எங்கள் குழந்தைகளுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாளடைவில் என்னாச்சுன்னா அவர் இல்லை, என்னால் பார்க்க முடியல, எங்களுக்கு இது ப்ராஃபிட்டபுளாக இல்லை,
அதனால் வந்து என்ன பண்ணலாம், நாங்கள் வந்து இந்த பாலை கறந்து சொசைட்டியில் கொண்டு போய் 35 ரூபாய்க்கு தான் நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம். அதனால் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இந்த மாடெல்லாம் விற்கலான் இருக்கோம்னார். ஐயோ நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, இந்த மாடெல்லாம் விற்றீங்கன்னா இது இப்படியே எல்லோரும் விற்கிறனால தானே இந்த இனங்கள் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத யோசித்து நான் திரும்ப வந்து சரி ஓகே, நான் ஒரு 2 மாடு எனக்கு கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது என்னுடைய ஃபேக்ட்ரி ப்ரிமிசஸில் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது வந்து எங்களோட ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இடத்துல தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசித்து அந்த 2 மாட்டை முதல்ல கொண்டு வந்து இங்கே வச்சு பராமரிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து அதை அப்படியே வளர்த்த நம்மளுக்கு பால் கறந்தோம். அப்புறம் அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்தது. ஒரு மாட்டை வந்து எப்படி வளர்க்கணும், எப்படி வந்து அதனோட தீவன மேலாண்மைகள் எப்படி பண்ணணும், அப்புறம் அதை எப்படி ப்ரீட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதெல்லாமே வந்து தெரிய வந்தது. அதுக்கடையில் நான் யோசித்தேன், நான் வீட்டில் என் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கோம், இது வந்து கரெக்டான ரெஸ்பான்சிபிளா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. ஏன்னா எங்கிட்ட வந்து ஹேவ் மோர் தென் 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க என்னோட ஆர்கனைசேஷனில். இப்போ 100க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமானா அந்தளவுக்கு நம்மகிட்ட மாடு இல்லை. அப்போ யோசித்தோம், சரி ஓகே, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டீ வந்து எங்கள் கம்பெனியில் கொடுப்பாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங், அட்லீஸ்ட் அந்த டீக்கு வந்து இந்த பாலை முதல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கறக்கிற பாலை வந்து இப்போ 2 மாடு கொஞ்சமாக எங்களுக்கு பால் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் நான் இந்த டீ எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னா பால் பத்தாது, அப்போ மாடு வேணும். அப்போ நான் மாடுகள் அங்கங்கே வாங்க ஆரம்பித்தேன். அப்போ மாடுகள் வாங்க ஆரம்பிக்க போகும்போது எனக்கு வந்து நிறையா எப்படி மாடு வாங்கணும் அப்படிங்கிற அறிவுகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய நெகட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிது, ஃபேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மாடுகள் வாங்க ஆரம்பித்தோம். எங்கள் கம்பெனியில் இருக்கிற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து பால் வந்து இந்த A2 பாலில் தான் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட எல்லாமே மாடு கன்று எல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 40 எண்ணம் இப்போ எங்ககிட்ட இருக்குது. ஒரு கறவை மாடு எடுத்தோம்னா ஒரு 15 மாட்டுக்கு பக்கம் இருக்குது. இப்போ ஒரு மாடு வாங்குறோன்னா அந்த மாடு இயர் ஆன் இயர் வருஷம் ஒரு கன்று கொடுக்கணும். ஒரு கன்று போட்டால் தான் நம்மளுக்கு அது லாபகரமாக இருக்கும். ஏன்னா மாடு காசு கொடுத்து வாங்கிடலாம், கன்று எல்லாமே நம்மளுக்கு லாபமாக வரும். அப்போ அது வரமாட்டேங்குது. நான் இப்போ வந்து நம்ம பால் இனம்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நார்த் இந்தியன் வெரைட்டி மாடுகளை தான் கொண்டு வந்து வைக்க முடியுது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு இனங்கள் வந்து நம்மளுக்கு பால்கள் வந்து ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் காங்கேயம் கொடுக்கும். ரொம்ப சத்தான பால் அது கிடைச்சா ரொம்பவும் நல்லது. ஆனால் அந்த பால் வந்து நம்ம யூஸுக்கு மட்டும்தான் வைக்க முடியுமே தவிர நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற வியாபாரம்னா கூட அதை செய்ய முடியாது. எதுவுமே வந்து கமர்ஷியலி சக்ஸஸ் ஆகிற ஒரே ஒரு ஃபார்மோ ப்ராடக்டோ தான் வந்து உங்களுக்கு வந்து அது நல்லா வளர்ச்சி அடையும், எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து இது எப்படியாவது கமர்ஷியலி சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாடலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன பண்ணோன்னா மாடுகள் வந்து நல்ல மாடுகளை ப்ரீட்ஸு செலக்ட் பண்ணோம். கிர்ரும் காங்கிரேஜும் நாங்கள் வச்சுருக்கோம். இதை வந்து நல்ல ப்ரீடை போய் வாங்கிட்டு வந்து இப்போ எங்கள் ஃபார்மில் வந்து நாங்கள் முதல்ல இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு இப்போ கன்றுக்குட்டியே கிடைக்கல. அதனால் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் காளைகள் நல்ல பிளட் லைனில் இருக்கிற காளைகளை வந்து கொண்டு வந்து இப்போ அதில் ப்ரீடிங் பண்ணும்போது எங்கள் மாடுகள் எல்லாமே வந்து வருஷத்துக்கு ஒரு கன்றும் கொடுக்குது. கன்று வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அந்த கன்று நாளைக்கு வந்து ப்ரொடியூசிங்க்கு வந்து அது பால் நாளைக்கு கொடுக்கும்போது அந்த பாலில் வந்து இன்னும் சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாகவும் நல்லாவும் இருக்கும். நாங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருஷமாக கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி லேப்லலாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி நாங்களே சில பயிர்களை வளர்த்து அதனுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தோம். பயங்கரமான ரிசல்ட். எங்களோட மண்ணுக்கு வந்து நாங்கள் மாட்டுக்கு போடுற புல் இருக்கும், அந்த புல்லுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஒரு பஞ்சகவ்யம் நாங்களே இங்கே பண்ணிக்கிறோம். அந்த பஞ்சகவ்யத்தை தான் புல்லுக்கு அடிக்கிறோம். தண்ணி கம்மியான தண்ணி தான் கொடுக்குறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் மண்ணில் வந்து நீங்கள் கையை வச்சு மேலால் எடுத்தாலே மண்புழு வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மண் வந்து இன்றைக்கி திரும்ப கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப மலடான மண்ணை வந்து திருப்பி இயற்கையாக வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ அதை வந்து வெர்மி கம்போஸ்ட் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டில் கொடுக்கலாம், யாருக்கு தேவையோ கொடுக்கலாம். பஞ்சகவ்யங்கள் பண்ணி விவசாயத்துக்கு தேவையானதுக்கு கொடுக்கலாம். அதுபோக வந்து இந்த சாணியில் வந்து விபூதி பண்ணலாம். ஸோ விபூதி அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்ம நெத்தியில் சாமி கும்பிட்டு போடுறோன்னு மட்டும் நினைக்கிறோம், அப்படி கிடையாது. அதுலேயும் நிறைய மெடிக்கல் குணங்கள் இருக்குது. நெய்யில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எந்த பிராண்ட் எடுத்துட்டிங்கனாலும் நாக்பூர் இந்த மாதிரியான மேஜரான ஏரியாஸ்லேருந்து பட்டர் வெண்ணெய் கட்டிகளை வாங்கிக்கிறாங்க, பட்டர் பார்ஸ் வாங்குறாங்க. இந்த பட்டர் பாரில் வந்து அவங்களுக்கு இதோட சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்லாம் யாருக்குமே தெரியாது. வாங்குகிறோம், மஞ்சள் கலரில் இருக்கும், அதை உருக்குறாங்க, நெய் பண்ணுறாங்க, அதில் எசன்ஸ் போடுறாங்க, ஸ்மெல்லு அரோமா எல்லாம் என்னென்ன கொண்டு வராங்க கொடுக்குறாங்க. நம்ம அதை எடுத்துக்கிறோம். அது வந்து நாளைக்கு நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக கெடுதலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த நெய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளோட நாட்டு மாட்டு நெய்யில் இருக்குது. அதுவும் இந்த நெய்யை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு விதமாக மேக்கிங் நெய் என்னென்னா பாலிலிருந்து க்ரீமை டைரெக்டாக எடுத்துருவாங்க. க்ரீமை எடுத்து அப்படியே வந்து நெய் பண்ணுவாங்க.
நாங்கள் நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி தான் வந்து நெய் வந்து பண்ணுறோம். தயிர் ஆகும்போது அங்கே வந்து அவ்வளோ லேக்ஸ் ஆஃப் குட் பாக்டீரியாஸ் வந்து வேலை செஞ்சு தான் தயிர் ஆகுது, தயிர்லேருந்து வெண்ணெய். ஸோ அது வந்து அதனுடைய அந்த பாலுடைய தன்மை வந்து அந்த நெய் வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதில் வந்து அந்த குணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நெய் பண்ணுற விதம். ஸ்வீட்ஸ் பண்ணோம், இந்த மாதிரி பல பொருள்கள் சேர்த்து ஒரு ஃபார்மில் வந்து இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பண்ணணுன்னா முதல்ல மக்கள் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். நம்ம நல்ல பொருள்களை வாங்க, எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு நல்ல பொருள்களை பார்த்து நீங்கள் வந்து வாங்குறதுக்கு நம்மளை மாற்றிக்கணும், பழகிக்கணும். நம்ம கவு ஷெட்லேருந்து டெய்லியும் வந்து சாணம் போட்டுறது, யூரின் ஆகுது, இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணுறோன்னா இதை கழுவி விடுறோம். நம்ம கழுவி இந்த தண்ணிகள் வந்து இப்போ யூரினோட தண்ணி வச்சு நம்ம கட்டுத்தரை கழுவுறோம், அதில் சாணி மிக்ஸ் ஆகும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேங்க்கில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பஞ்சகவ்யம் பண்ணலைனாலும் தப்பு இல்லை. இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியோடு சேர்ந்து அந்த யூரினும் சாணியும் டைல்யூட் ஆகிக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு மோட்டர் வச்சு நீங்கள் உங்களோட புல்லுக்கு பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல உரமாயிரும், அந்த பயிர் நல்லா வளரும், அந்த மண்ணும் ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஸோ இப்படி வந்து அதில் வர்ற வேஸ்ட்டை வந்து இது பண்ணலாம். சாணி நான் சொல்லிட்டேன், சாணி வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலையும் வேஸ்ட்டே கிடையாது. நீங்கள் விபூதி பண்ணுங்கள், இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட வரட்டி பண்ணி வச்சு கூட வந்து அந்த சைஸுக்காக கரெக்டாக பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஆன்லைனில் அமேசானில் கூட நீங்கள் வரட்டி வந்து வித்துற முடியும். அதுக்கு இன்றைக்கி வந்து ரிக்குயர்மெண்ட் அவ்வளோவா இருக்குது. அப்புறம் அதே மாதிரி இப்போ நிறைய நம்மளுடைய பாரம்பரிய முறைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. எதனால் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது சாணி வலிப்பாங்க, வீட்டில் சாணி வலித்து ஹோமம் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, ஹோமத்தில் வந்து வரட்டி தான் போடுறாங்க, அதில் வந்து பாலை ஊற்றுறாங்க, நெய் ஊற்றுறாங்க, கோமயம் தெளித்து சுத்தப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே ஹை வேல்யூ ஆஃப் என்ன சொல்கிறது, இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்மளுக்கு அது நிறையா கம்மி பண்ணுது. இன்ஃபெக்ஷன்ஸை கம்மி பண்ணக்கூடிய ஹை வேல்யூ ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. சூழ்நிலை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சேஞ்சினால வந்து காற்று மூலமாகவே பரவக்கூடிய நோய்கள் வந்து இந்த அம்மை இந்த மாதிரி இதெல்லாம் எங்கள் இதில் கூட சில மாடுகளுக்கு அம்மை வந்துச்சு. ஆனால் வந்துச்சு நாங்கள் நார்மலான மருத்துவம் தான் பண்ணோம், அது சரியாயும் போயிடுச்சு. எந்த மாடும் எங்களுக்கு பாதிப்புக்குள்ளெல்லாம் ஆகவே இல்லை. இப்போ தீவனம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோ4 இந்த நேப்பியர் வெரைட்டி புல்லுகளை தான் கொடுத்துட்ருக்குறோம். சிலர் வந்து இந்த மருத்துவத்துக்குன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கோமயம் கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது உண்டு. அதே மாதிரி சாணியும் அந்த மாதிரி பச்சை சாணி, அதாவது ஃப்ரெஷ்ஷாக போட்ட உடனே சாணி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் சிலர் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிற சாணிகளையும் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் சில மருந்துகள் தயாரிக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க, நாங்கள் அதெல்லாமே கொடுக்குறோம். ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ், ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்க முடியல, அப்படிப்பட்ட கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குதுன்னா நான் வந்து ஒரு 15 நிமிஷம் இப்போ இங்கே ஏதாவது ஒரு மாடு, இப்போ எந்த மாடோ அந்த மாடோட நான் கொஞ்சம் நேரம் நின்னேன்னா என்னுடைய டோட்டல் ஸ்டேட்டுமே வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிறத நான் உணர்ந்திருக்கேன். நான் ஒரு டோட்டலாகவே எனக்கு மைண்டு வந்து லைட் ஆயிடுது, டிசிஷன்ஸ் வந்து எடுக்கிற கிளாரிட்டி கிடைக்கிது. இது வந்து இதனால் மட்டும் இல்லை, நம்ம அந்த அந்த பால் சம்பந்தமான பொருள்களை நம்ம ரெகுலராக கன்சியூமும் பண்ணுறதுனால இது வந்து நடக்குது. அதனால் யாரும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. எந்த மாதிரி விதத்தில் அவங்களுக்கு செய்ய முடியுமோ ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்களுடைய டைமை வந்து அந்த மாட்டோட கொஞ்சம் அடுத்த புது ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களா இருந்தாலும் செஞ்சாங்க அப்படின்னா வந்து இதில் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த மாடு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும்.